தமிழகத்தின் பிளாஸ்டிக் ஷேருக்கு அடையாளமாகி போன நம்ம திருமாவளவன் ஒரு அறிக்கையில் பேசும்போது சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் ஆணவ கொலைகளுக்கு காரணம் வலதுசாரி அரசியல், சனாதனத்தையும் மனு தர்ம கொள்கைகளையும் குழி தோண்டி புதைக்க வேண்டும் அப்படின்ட்டு. சனாதனம் என்பது இந்து தர்மம், இந்து மதம். இந்து மதத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு நீ இல்லை, உங்க அப்பா வந்தாலும் முடியாது. அதனால நீ யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற? இந்து மதத்தை, இந்து தர்மத்தை எதிர்த்து அரசியல் பண்ண போறியா? போய் சேர்ந்துரு, கிறிஸ்தவ கட்சியில் போய் கிறிஸ்தவன்ட்டே ஒரு முஸ்லீம் கட்சியில் போய் சேர்ந்துரு. அதை விட்டு இங்கே எங்ககிட்டே உட்காந்துட்டு எங்களே குறை சொல்லிட்டு இருக்காது. எந்த ஒரு சனாதன தர்மம் என்பதனால்தான் நீ என்ன பேசினாலும் பொறுத்து கொண்டு இருக்கிறாங்க. இதை நீ ஒரு இஸ்லாமிய மதத்தில் இருந்துட்டோ இல்லை கிறிஸ்தவ மதத்தில் இருந்துட்டோ நீ அந்த மதத்தை குறை சொல்லிட்டு இருந்துன்னு வச்சுக்கிட, நீ இருக்கவே முடியாது. அந்த திருமாவளவன் சொல்ற மாதிரி மனு தர்மம் ஒன்று இருந்துருந்துச்சுன்னா தமிழகத்தில் கடைபிடிச்சிருந்தா முருகர் நரிக்கிறோ பெண்ணான வள்ளியை போய் திருமணம் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா நீ இவங்க சொல்ற மாதிரி இந்து தர்மம் தான், இந்து மத கடவுளுக்கு தான் சனாதனத்தை உருவாக்கினாருன்னா ஒரு கடவுள் போய் இப்படி இன்னொரு மாற்று ஜாதியை போய் பண்ணுவார். திருமாவளவன் சொல்லுவது போல் எப்போ இந்த ஆணவ படுகொலைகள்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரசர்கள் ஆட்சி காலத்திலையும் இந்த ஆணவ படுகொலைகள் நடந்ததா இது கிடையாது. 800 வருஷம் இஸ்லாமியர்கள் மூர்க்கர்கள் ஆட்சி பண்ணாங்க, அப்பயும் இந்த ஜாதி கலவரம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த 200 வருஷ பிரிட்டிஷ் கிறிஸ்தவ ஆட்சி காலத்தில் இந்த ஜாதி கலவரம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் நடந்துச்சு. எதனால அவங்க வரும்போது நடந்துச்சு? அவங்க இந்த பிரிவினைவாத அரசியலில் கை தேர்ந்தவர்கள். மக்களை அப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கணும், ஒன்னா சேர்த்து வச்சா நம்ம மேல பாஞ்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால கிறிஸ்தவருடைய ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள் ஆட்சியில அதனால இந்த ஜாதி சண்டைகள் நடக்க ஆரம்பிச்சு. அவங்க தூண்டி போட்ட அவங்க மூட்டி விட்டாங்க. அதை கொழுந்து விட்டு எரிய செய்ததில் பெரும் பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. இதே திருமாவளவன் ஜாதி வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்க. நம்ம இந்த ஜாதியை வெட்டு, அவன் பொண்ணை கெட்டு, அந்த ஜாதியை வெட்டு, இவனை கெட்டு, நமக்கு சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு, மயிறு இருக்கு, அப்படி பேசிட்டு நீதானே. அப்ப இந்த ஜாதிய வன்மத்தை தூண்டிவிட்டு குளிர்காய்வது நீ, இந்த ஜாதியை வைத்து பிழைப்பு நடத்துவது நீ. இந்த ஜாதி இந்த பட்டியலின சமுதாய மக்களை கையில் வைத்துக் கொண்டு அந்நிய மதத்தினரான அந்நிய மதத்திற்கு அடிமை வேலை செய்து பிழைத்துக் கொண்டிருப்பது நீ. இப்படி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இப்ப கடைசியா கோபாலபுரத்தவர்களுக்கு எடுப்பு சோறா நிக்கிறது நீ. இதுல எங்க ஆணவ படுகொலை? இதுல எங்க வந்துச்சு சனாதன தர்மம்? இதுல எங்க வந்துச்சு இந்து தர்மம்? அதனால கொஞ்சமாவது மூளை இருந்தா மூளையை உபயோகப்படுத்தி பேசு, இல்லை யாரோ மூளை இருக்கிறவன்ட்ட கேட்டு பேசு. அந்நிய மதத்துக்காரன் வைக்கும் அப்பத்தை சப்பி சாப்பிடுவதற்காக இந்து மதத்தை இழுத்து பேசாதே. அந்நிய மதத்துக்காரன் கொடுக்கிற சூடான அந்த கஞ்சியை உறிஞ்சி குடிக்கிறதுக்காண்டி இந்து மதத்தை இழிவாக பேசாதே. இங்க ஓசில சோறு போட மாட்டோம், உழைச்சா மட்டும்தான் சாப்பாடு. இந்து தர்மம் அதுதான் சொல்லுது, சனாதன தர்மம் அதுதான் சொல்லுது. உழைத்து சாப்பிட பழகு, அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்காதே அப்படின்ட்டு. அந்த அடுத்தவனை ஏமாற்றி பிழைப்பவனுக்கு சனாதன தர்மம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்கெல்லாம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, சனாதனம் தொழிப்போன்ட்டு. அதனாலதான் உதயநிதி சொன்னாரு சனாதனத்தை ஒழிக்கணும். ஏன்னா உழைத்து பிழைப்பவன் சனாதனத்தை ஏற்றுக்கொள்வான், அடுத்தவனை சுரண்டி பிழைப்பவன் சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா திருட்டு ஏறி வந்தவன் குடும்பம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக கோடீஸ்வரர் வரிசையில் நிற்கிறான். கலாநிதி மாறனுக்கு தமிழகத்தில் சிவநாடருக்கு அடுத்த ஆள் கலாநிதி மாறனா. ஜாதியை பார்த்து வேட்பாளரை நிறுத்துவது, ஜாதியை பார்த்து அங்க போய் நிற்கிறது, இதெல்லாம் இந்த திருட்டு திராவிடம் உள்ளே புகுந்ததுக்கு அப்புறம் தான். அதனால வலதுசாரி அரசியலை இதில் சேர்க்காத நீ. வலதுசாரி அரசியல் நடக்கும் பொழுது நாடு நல்லா தான் இருந்துச்சு. அப்படி ஜாதிய வட்டத்துக்குள் அடைத்து தமிழகத்தை நாசமாக்கியது, தமிழகத்தை கஞ்சா மாநிலமாக்கியது, தமிழகத்தை கொள்ளைகளுக்கு பேர் போன மாநிலமாக்கியது. இந்த இப்போ கூட பார்த்தேன், 75 வயசு முதியவரை வெட்டி கொண்டுட்டு 70 வயசு பாட்டியை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. நேத்து ஆகாஷ் எலிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலின சகோதரர் ஒருத்தரை போலீஸ்காரங்க அடிச்சு கொண்டதா அந்த குடும்பத்தினர் இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் போராட துப்பு இல்லை இந்த பிளாஸ்டிக் சேருக்கு. வந்துடும் நேரா இந்து மதத்துக்கும் சனாதனத்துக்கும். உனக்கெல்லாம் மனு தர்மத்தை பத்தி என்ன தெரியும்? யார் சொன்னது மனு தர்மத்தை இங்க நாங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு?
மனு தர்மத்தை பத்தி பேசுவதும் கிடையாது, யோசிப்பதும் கிடையாது. சனாதன தர்மம் எங்களுடைய உயிர். அதை வந்து எவன் தடுக்க நினைத்தாலும், எவன் அழிக்க நினைத்தாலும் அவன் வந்து அரசியல் இல்லை, இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு நினைப்போம் நாங்க.